பிரிட்டன் பொதுத் தேர்தலில் போட்டியிடவில்லை என கேபினெட் அமைச்சர் அறிவிப்பு. பிரிட்டன் பொதுத் தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என கேபினெட் அமைச்சர் மைக்கேல் காவ் அறிவித்துள்ளார். ஏற்கனவே ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த 5 எம்பிக்கள் தாங்கள் பொதுத் தேர்தலில் பிரதமர் பதவிக்கு போட்டியிடவில்லை என அறிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் கேபினெட் அமைச்சர் மைக்கேலும் இவ்வாறு அறிவித்துள்ளார். மேலும் இளைய தலைமுறையினருக்கு தான் வழிவிடப் போவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். சவுத் நார்த்தாம்ப்டன்ஷியர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என ஆண்ட்ரியா அறிவிப்பு. பிரிட்டனில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் சவுத் நார்த்தாம்ப்டன்ஷியர் தொகுதியில் தற்பொழுது ஆண்ட்ரியா எம்பியாக பதவி வகிக்கிறார். இந்த நிலையில் அடுத்த பொதுத் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அவரது அறிவிப்பு ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தோல்வி பயத்தினால்தான் தேர்தலில் போட்டியிட மைக்கேல் காவ் மறுக்கிறார். லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் கட்சி விமர்சனம். தோல்வி பயத்தினால்தான் பிரிட்டன் பொது தேர்தலில் மீண்டும் போட்டியிட கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த மைக்கேல் ராவ் மறுப்பதாக லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சாரா விமர்சனம் முன்வைத்துள்ளார். மேலும் ஒவ்வொரு ஆளும் கட்சியை சேர்ந்த எம்பியும் தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவது கட்சியிலிருந்து அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரிட்டனில் நாயை திருடினால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை சட்டம் அமலுக்கு வருகிறது. பிரிட்டனில் நாயை திருடினால் 5 ஆண்டுகள் தடை விதிப்பதற்கான சட்டம் விரைவில் அமலுக்கு வரப்போகிறது. இந்த சட்ட திருத்தத்திற்கு நாடாளுமன்றத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் மன்னர் சார்லஸ் ஒப்புதல் அளித்ததும் இந்த சட்டம் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரும். அதன்படி நாய் மற்றும் பூனையை ஒருவர் தீண்டினாலோ அல்லது திருடினாலோ அவருக்கு அபராதமும் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். பிரிட்டனில் 16 வயதிற்கு உட்பட்டோர் கைபேசி பயன்படுத்த தடை. பிரிட்டனில் 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க பள்ளி தேர்வுகள் குழு பரிந்துரை செய்துள்ளது. அநேகமாக அடுத்த தேர்தல் முடிந்து ஆட்சி அமைந்ததும் இந்த தடை அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதால் அதிலிருந்து வெளியேறும் கதிர்களால் சிறுவர்களின் மூளை நேரடியாக பாதிக்கப்படுகிறது. மேலும் அவர்கள் ஆபாச தலங்களுக்கு சென்று ஆபாச படங்களை பார்த்து கெட்டுப்போய் விடுவதால் இந்த பரிசீலனையை பள்ளி தேர்வுகள் குழு முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. நார்த் வெஸ்ட் லண்டனில் ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை, 4 பேர் காயம். நார்த் வெஸ்ட் லண்டனில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திடீரென வன்முறை ஏற்பட்டதால் 4 பேர் காயமடைந்தனர். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அண்மையில் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார். அவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நார்த் வெஸ்ட் லண்டனில் ஈரான் ஆதரவாளர்கள் பேரணி சென்றனர். அப்போது ஈரானுக்கு எதிரானவர்கள் எதிரே வந்து கலக்கத்தில் ஈடுபட்டனர். இதில் இருவரும் சராமரியாக தாக்கிக் கொண்டதில் 4 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புகைப்பிடிப்பதற்கான மசோதா நிறைவேற்றப்படாததால் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் ஏமாற்றம். பிரிட்டனில் புகைப்பிடிப்பதற்கு வயது வரம்பை நிறைப்பதற்கான மசோதா தனது ஆட்சி காலத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாததால் பிரதமர் ரிஷி சுனக் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரிட்டனில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானோர் உயிரிழக்க நேரிடுகிறது. ஆகையால் புகைப்பிடிப்பதற்கு குறைந்தபட்ச வயதை நிர்ணயிக்க பிரிட்டன் அரசு பரிசீலித்து வருகிறது. இதற்காக சட்டம் இயற்றவும் முடிவு செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பொது தேர்தல் வரப்போவதால் இதற்கான சட்டமும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. தன்னுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு மகத்தான சட்டம் நிறைவேற்றப்படாததால் பிரதமர் ரிஷி சுனக் ஏமாற்றத்தில் இருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.